வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும். நம்ம சேனலில் ஆன்மீகம் ஆரோக்கியம் குறித்த பல தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரசாதம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அன்னாபிஷேகம் இல்லையா, பல சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். நான் வீட்டிலேயே பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ண போகிறேன். என்ன பிரசாதம் பண்ண போகிறேன் அப்படின்னா கதம்ப சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல். ரொம்ப சிம்பிளான பிரசாதம் தான். கதம்ப சாதம் பரவலாக இப்போ நிறைய கோவில்களில் பிரசாதமாக கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கலாம். என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க. நான் இந்த கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதை வாஷ் பண்ணி இதை வச்சுருக்கேன். இதுதான் நான் கதம்ப சாதம், தயிர் சாதம், பொங்கல் மூணுக்குமே இதில் நான் எடுத்துக்க போகிறேன். நான் பண்ணுறது 2 பேருக்கான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ண போகிறேன். அப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு, அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதான் தோரம் பருப்பு. இதை நம்ம கதம்ப சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம இன்ஸ்டா பாட்டில் செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்ஸ்டா பாட்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ன காய்கறிகள் தேவை இந்த கதம்ப சாதத்துக்கு, ஒரு பவுடர் ஒன்று, ஒரு பொடி ஒன்று பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சம் மொச்சப்பயிர். இங்கே நான் இருக்கிற இடத்துல ஃப்ரோசன் மொச்சப்பயிர் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மொச்சப்பயிரும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த காய்கறியெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வறுத்துக்கிறதுக்கு என்னென்ன சாமான் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூனுக்கு தோரம் பருப்பு. இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். நான் கூடவே கொப்பரை பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு ட்ரை கோகோனட் பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வரமிளகாயை தவிர பாக்கி எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்க போகிறோம். வரமிளகாயை நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கோங்க. வறுத்துட்டு ஆஃப் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சூட்டிலேயே நீங்கள் சேர்த்தா கூட போதும். அப்போவே அந்த கொப்பரை பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொப்பரை பவுடருக்கு பதிலாக ஃப்ரெஷ் கோகோனட்டும், ஃப்ரெஷ்ஷாக துருகின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இந்த கொப்பரை பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு வரலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த கிண்ணத்தில் 2 மடங்கு அளவுக்கு குக் பண்ண சாதத்தை எடுத்துக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தையும் எடுத்துக்க போகிறேன். இந்த வெல்லம் நல்ல பாகு வெல்லம், அதனால ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போதும். இந்த கப்லேயே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கரைச்சிக்க போகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லாவே ஆறிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம இப்போது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. பாகாலாம் காய்ச்ச வேண்டாம். இதோடையே கொஞ்சம் ஒரு ஏலக்காவும் ஒரு கிராமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணியும் வச்சாச்சு. இப்போ இன்ஸ்டா பாட்டில் நம்ம அரிசியும் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பருப்பை நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். பருப்பு தனியாக எடுத்துகிட்டு மேஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக நம்ம பொங்கலுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதை தனியாக ஒரு கிண்ணத்துலேயும், தயிர் சாதத்துக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதை தனியாக ஒரு பவுல்லையும் எடுத்து பாக்கி சாதத்தை நம்ம கதம்ப சாதத்துக்காக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறியும் வெந்துருச்சு. இப்போ நல்ல ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, இதுக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைப்படும், அதனால் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா குக் பண்ண பருப்பை இந்த வெந்த காய்கறியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொதிக்க விட வேண்டியது தான். இதில் நம்ம பெருங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பு நம்ம இதுவரையும் போடவே இல்லை. இப்போ தான் அதுக்கு காய்கறிக்கு இந்த சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெல்லமும் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்காக எடுத்து வச்சுருக்கிற அந்த குக் பண்ண சாதத்தை, வடித்த சாதத்தை நல்லா இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்க போகிறோம். முதல்ல கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிடும், நல்லா சாஃப்டாகிடும்.
இதில் வந்து நான் கொஞ்சம் குங்குமப்பூவும் ரொம்ப கம்மியாக பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். ஏன்னா பிரசாதம் இல்லையா, அதனால கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மேஷ் ஆகணும். இன்னொரு பக்கம் தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். உப்பு சேர்த்துட்டு தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு பாலும் சேர்த்துட்டு தயிரும் சேர்த்துட்டு இதை தயிர் சாதமாக கலந்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும், அதை கடைசியில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாரும் ரெடி ஆயாச்சு. இந்த கதம்ப சாதத்துக்கு சாம்பாரும் ரெடி ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது. நான் சின்னதாக ஸ்டவ்வை வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சக்கரை பொங்கலும் பாருங்கள் நல்லாவே குழஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து பால் சேர்த்துக்க மாட்டாங்க, பட் பால் சேர்த்தா அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து சக்கரை பொங்கலில் சேர்த்துருங்க. இப்போ சக்கரை பொங்கலும் ரெடி, நமக்கு தயிர் சாதமும் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா கதம்ப சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி குழஞ்சி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போது கடலை எண்ணெயில் தயிர் சாதத்துக்கும் கதம்ப சாதத்துக்கும் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுதான் வந்து இது ரெண்டுக்குமே ஒரு காமனான தாளிப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம தயிர் சாதத்தில் கொஞ்சம் கதம்ப சாதத்தில் கொஞ்சம் இந்த நம்ம தாளித்த கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் அன்னாபிஷேகம் வீட்டிலையே பண்ணி பிரசாதமாக நம்ம பண்ணதை நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கும் அதே தாங்க. இப்போ வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுவும் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு தயிர் பச்சடியும் ஒரு வடகமும் வச்சுட்டு லஞ்சும் சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.